ஹலோ கைஸ், வெல்கம் டு நவajlifecaretamil. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கான சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஐஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லை ஐஸ் க்யூபாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப்பில் வந்து நீங்கள் ஒரு காட்டன் பேட் வந்து டிப் பண்ணி அது சில்னஸ் கூட நீங்கள் ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கர்ச்சீஃப்குள்ளே ஒரு சின்ன ஐஸ் க்யூப் வச்சு நீங்கள் அதை கூட மசாஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் இல்லை ஐஸ் க்யூப் நம்ம கண்ணை சுற்றி வைக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம கண் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் ஆயிலினஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த ஆயிலினஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஓகேவா? நம்ம கண் எப்போ ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிலியாக இருக்கோ அப்போ தான் வந்து நம்ம வைக்கக்கூடிய காஜல் ஸ்மட்ஜ் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடிய ஸ்பூன் வந்து நான் கண்ணில் வைக்கிறேன். இப்போ என்னோடய கண் ரொம்ப சில்லுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலினஸாக கண்ட்ரோல் ஆகும். அப்போ வந்து நம்மளுடைய காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நான் ப்ளூ ஹெவனில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பான்ஸ் பவுடர் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு காம்பேக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பான்ஸ் பவுடர் கூட பெட்டர் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பவுடர் எடுத்துக்கிட்டு நம்ம ஐயில் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம ஐ வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஓகேவா? அப்படி ட்ரையாக இருக்கும் போது என்ன ஆகுனா, அந்த காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஐயை சுற்றி நான் அந்த பவுடர் வச்சு கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணும்போது ட்ரையாக இருக்கும்போது என்னங்க, நம்ம வைக்கக்கூடிய காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாது. ஓகேவா? இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய காஜலும் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லாக்மே ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த காஜல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெல் ஐலைனர் வாட்டவர் நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி லாக்மே ஐகானிக் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஃபேஸஸ்க்கு என்னோடய காஜலும் வந்து ஸ்மட்ஜ் ப்ரூஃப் காஜல் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் காஜல் வாங்கும்போது ஸ்மட்ஜ் ப்ரூஃப் காஜலாக வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த காஜல் வந்து கொஞ்சம் நான் போல்டாகவே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் காஜல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக இருக்கும். இப்போ எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பவுடர்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளீனாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட் அந்த காஜலை வந்து கலைச்சிடாதீங்க. ஸோ உங்கள் ஃபிங்கர் வச்சு நீங்கள் வந்து சும்மா அப்படியே லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பெலாவோஸ்டே பிராண்ட்லேருந்து எடுத்துருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் தான். நீங்கள் எந்த ஐலைனர் வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐலைனர் வச்சு அந்த காஜலுக்கு கீழே வந்து நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டே வரப்போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த க்ரீமி ப்ராடக்ட் தானே நம்ம வச்சுருக்கக்கூடிய காஜல், அது வந்து இந்த ஐலைனர் வைக்கும் போது லாக் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஐலைனர் வந்து அந்த காஜலுக்கு கீழே நம்ம ட்ரா பண்ணும்போது அந்த காஜலை வந்து இந்த ஐலைனர் லாக் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நம்ம ஐலைனர் வந்து என்ன ஆகும்னா, நம்ம காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கும். இந்த ஐலைனர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த க்ரீமியாக இருக்கக்கூடிய காஜல் வந்து அப்படியே லாக் பண்ணிடும். ஸோ நம்ம காஜல் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ இந்த டிப் தான் வந்து நம்ம எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கட்டும், இல்லை காலேஜ், டெய்லி, வாட் எவர் உங்களுக்கு எப்போ பிடிக்குதோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காஜல் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்மட்ஜ் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.